ஹாய் காலை வணக்கம். நான் ஒரு சின்ன நியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, போன வாரம் பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச் போயிருந்தேன். நான் உடனே அதை பற்றி நியூஸ் போடணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் நேரம் இல்லாதனால இப்போ பண்ணுறேன். வர்க்கலா பீச் வந்து யாருக்கெல்லாம் ஏற்ற இடம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு. அப்படி இல்லைன்னா நல்ல பார்ட்டி பண்ணுறவங்க, நல்லா ட்ரிங்க் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த வர்க்கலா பீச் அப்படிங்கிறது ஏற்ற இடம். குடும்பமாக போயிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காதுங்க. நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவீங்க. அது கண்டிப்பாக போகக்கூடிய இடமே கிடையாது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடற்கரைக்கு மேலே பற்றி ஒரு மலை மாதிரி இருக்கும். அந்த இடங்கள்ல சின்ன சின்ன ஹோட்டல்ஸு பார் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் படுத்துக்கிட்டு அந்த தூரத்துலேருந்து கடற்கரையை ரசிக்கிற இடம் அவ்வளவுதானே தவிர குளிச்சு விளையாடலாம் அந்த மாதிரி இடமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. அதே மாதிரி தாங்க பக்கத்தில் இருக்க கோவளமும் அது பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோவளமும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைனுக்கு ஒரு 20 கடைகள் இருக்கும். அது எல்லாமே பாரு, அந்த ரெஸ்டாரண்ட் இவ்வளோ தான். மற்றபடி எதுவுமே இருக்காதுங்க. அங்கே ஃபாரினர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே கடலில் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற இடமா தான் இருக்கும். நம்மளை மாதிரி குடும்பமாக போய் சுற்றி பார்க்குறதுக்கு அது ஏற்ற இடம் இல்லை. நான் போய் வந்து எனக்கு நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா என் பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்தோம். ஏன்னா ஒன்றுமே இல்லை. என்ன பார்க்குறது, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு தூரத்துலேருந்து தண்ணியை பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இது ஏற்ற இடம் இல்லை. ஃபேமிலியோடு ஜாலியாக இருக்கலாம்னா இது ஏற்ற இடம் இல்லை. ஓகே.